இந்த மாதிரி டப்பில் ஈஎம் கரைசல். ஈஎம் கரைசல் எதுக்கு விட்றோம்னா பயிர்களுக்கு வந்து நுண்ணூட்டச்சத்து. ஈஎம் எப்படி தயார் பண்ணுறதுன்னா, வாழைப்பழம், பப்பாளி பழம், ஆரஞ்சு, இந்த மாதிரி என்னென்ன பழங்கள் இருக்கோ, பூசணி பழம், இது எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு நல்லா ஒரு 5 கிலோ 5 கிலோ எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம்னா ஒரு 5 கிலோ நாட்டு சக்கரை, இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பில் போட்டு அடைச்சி காற்று போகாதபடி, புழு பூச்சிகள்லாம் வராதபடி நம்ம பாதுகாத்து 25 நாள் வச்சுருந்தோம்னா 25ஆவது நாள் வந்து நம்ம ஈஎம் கரைசல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். 25ஆவது நாள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து பயிருக்கு வந்து நீர் வழியாக கொடுக்கலாம். இது எதுக்குன்னா பயிருடைய நுண்ணூட்டச்சத்து, பலவிதமான நுண்ணுயிரிகள் இதில் பெருகி நுண்ணூட்டச்சத்து எல்லா விதமான சத்தும் நம்மளுடைய பயிருக்கு கிடைக்கும். பயிர் பார்த்திங்கன்னா நல்லா செழிச்சிருக்கு.